Dear students, இன்னைக்கு செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் வர எண்டோமெம்பரேன் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எண்டோமெம்பரேன் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்சைட் ஆஃப் த செல்லில் ஒரு மெம்பரேனாலான ஆர்கனல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க்கை ஒரு 2-3 ஆர்கன்ஸ் சேர்ந்து நமக்கு பண்ணி கொடுக்கறது தான் நம்ம எண்டோமெம்பரேன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டம் அப்படிங்கும்போது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்கி பாடி, லைசோசோம்ஸ், வேக்யூல்ஸ் இவங்க எல்லாமே இன்வால்வ் ஆவாங்க. இதில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ நியூக்ளியஸ்லேருந்து எனக்கு இப்போ ஒரு ப்ரோட்டீன் தேவை, அதை நான் சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்னா நியூக்ளியஸ்லேருந்து மெசேஞ்சர் ஆர்என்ஏ மெசேஜை கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ரிபோசோம்ஸ் என்ன பண்ணணும்னா அதை ப்ரோட்டீனாக சிந்தசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிந்தசைஸ் ஆகக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் நமக்கு கால்கி பாடிஸ் மூலமாக வெசிக்கிள்ஸாக ஃபார்ம் ஆகி எந்த செல்லுக்கு தேவையோ நமக்கு சைட்டோபிளாசம் வழியாக எக்ஸோசைட்டோசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை ஒரு 2-3 ஆர்கன் சேர்ந்து நமக்கு பண்ணுறது தான் நம்ம எண்டோமெம்பரேன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.